தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உன்னை யமலோகத்துக்கு அனுப்பி வைப்பேன், பரவாயில்லையா அப்படின்னு பீமன் கேட்குறான். அப்போது ஹனுமன் பார்க்குறாரு, இந்த பலம் இருக்குது அப்படின்றதுனால இவனுக்கு அந்த கர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அப்பா இது கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து, இந்த வயசாகி போயிடுச்சு, அதனால் எனக்கு எழுந்துக்க முடியலப்பா, சக்தியே இல்லை, தயவு செஞ்சு என் மேலே கொஞ்சம் கருணை காமிச்சு இந்த வால் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் ஓரமாக நவுத்திட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு அப்படின்றாரு. ஹனுமான் இப்படி சொன்ன உடனே இந்த பீமன் தான் சொல்கிறானே உன்னை யமலோகத்துக்கே அனுப்பி வைப்பேன் அப்படின்னு, அப்படி இருந்துச்சு இந்த வாலை நகர்த்த முடியாதா, இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு அப்படியே வாலை லேசாக அப்படி நவுத்த பார்க்குறான். ஒரு கையால் முழுசும் பிடிச்சாலும் அதை நகர்த்த முடியல. இப்போ 2 கையும் சேர்த்து பிடிக்கிறான். ஏன்னா ஒரு குரங்கோட வால் தானே, இதை கூட நம்மளால் நவுத்த முடியாதுன்னு 2 கையும் சேர்த்து மூச்சை பிடிச்சி 2 கையில் இழுத்தாலும் மொழி பிதுங்குது, அவனால் கொஞ்சம் கூட அசைக்க கூட முடியல. அப்புறம் தானே அந்த வாலை தூக்கி போடுறது. இப்போது அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறான். ஹனுமனை பார்த்து சொல்கிறான், நான் ஏதோ கொஞ்சம் துடுக்கா பேசிட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் அதை பொறுத்துக்கணும், என் மேலே கருணை காமிக்கணும். நீங்கள் என்ன சித்தரா இல்லை தேவரா இல்லை கந்தர்வரா இல்லை யக்ஷரா, நீங்கள் யார், தயவு செஞ்சு இந்த வானர உருவத்தில் இருக்க நீங்கள் யார் அப்படின்றத எனக்கு சொல்லணும், நான் உங்களை சிஷ்யன் மாதிரி கேட்குறேன், உங்களை சரணடைந்து கேட்கிறேன் அப்படின்றான் பீமன். அப்போ ஹனுமன் சொல்கிறாரு, நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையோடு கேட்கறதுனால நான் உனக்கு சொல்கிறேன், நான் அந்த வாயுவுக்கு பிறந்த ஹனுமன். அது என்ன மாதிரி எல்லா வானரர்களும் அந்த வாலி சுக்ரீவன் அவர்களோடு இருந்தாங்க. எனக்கு அந்த சுக்ரீவனோட ஒரு நட்பு உண்டானது. அந்த சுக்ரீவன் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அண்ணன் வாலி அவரால் துரத்தப்பட்டு விட்டான். அவன் ரொம்ப காலம் வேற ஒரு மலையில் இருந்தான். அதுக்கப்புறமா அந்த விஷ்ணுவானவர் மனுஷ ரூபத்தில் ராமராக பூமியிலே அவதாரம் செய்கின்றார். இப்படி ஆரம்பித்து அந்த ராமாயணம் முழுவதையும் அர்ஜுனனுக்கு சொல்லி முடிக்கின்றார் ஹனுமன். கடைசியாக சொல்கிறார், நான் அந்த ஸ்ரீராமர்கிட்ட ஒன்று தான் கேட்டேன், இந்த ராமகதை பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் அதை கேட்டுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவர் எனக்கு வரம் கொடுத்தார். அவர் அதுக்கப்புறம் விஷ்ணு லோகத்துக்கு சென்று விட்டார். நான் இங்கே இப்போ இருக்கேன். இங்கே இருக்கின்ற கந்தர்வர்கள் அவங்கெல்லாம் அந்த ராமருடைய சரித்திரத்தை பாடி என்னை மகிழ்விக்கின்றார்கள் அப்படின்றார். சொல்லிட்டு, பீமா, இந்த வழி மனுஷங்க போக முடியாது, அதனால் இந்த வழியில் நீ போனியானா ஒரு யக்ஷனோ இல்லை ராட்சசனோ யாரும் உன்னை அவமதிக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த வழியில் போகிறதுக்கு நான் தடுத்தேன். இது தேவலோகம் போகிறதுக்கு தேவர்களுக்கான மார்க்கம், மனுஷன் இதில் போகிறதுக்கு கிடையாது. அதே மாதிரி நீ அந்த ஒரு பூவை தேடிட்டு வந்த பார், அந்த குளம் அங்கே இருக்கு அப்படின்றார். இப்போது பீமன் என்ன பண்ணுறான், ஆஹா, என்னுடைய அண்ணனான உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கு பாருங்க, இந்த பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்காது. உங்களை பார்த்ததுனாலையும் நீங்கள் எனக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணதுனாலையும் எனக்கு ரொம்ப திருப்தி. ஆனால் எனக்கு இன்னொரு ஒரே ஒரு விருப்பம் இருக்குது. அதாவது அந்த கடலை தாண்டும் போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவம் எடுத்தீங்க இல்லையா, அதை இப்போ ஒரு தடவை எனக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டும், அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றான். அப்போது ஹனுமன் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இல்லை, அந்த உருவம் ஒன்றால் மட்டும் இல்லை, யாராலையும் இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா அப்போ இருந்த காலம் அப்படின்றது வேற, இப்போ இருந்த காலம் வேற. ஏன்னா அது வேற யுகம், இது வேற யுகம். கிருத யுகத்தில் இருக்கின்ற காலம் வேற, திரேதா யுகத்தில் வேற, துவாபர யுகத்தில் வேற. இந்த துவாபர யுகத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பொருட்களுடைய சக்தி இதெல்லாம் குறைக்கிற காலம். அந்த ரூபம் இப்போ எனக்கு இல்லை. அந்த ஒவ்வொரு யுகத்திலையும் மனிதர்களுடைய பலம், தேகம் இதெல்லாம் அந்தந்த காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி குறைவடைகின்றன, வளர்ச்சி அடைகின்றன. அதனால் அந்த உருவத்தை பார்க்கறதுல உனக்கு ஆசை வேண்டாம், நான் அந்த யுகத்தை அனுசரிக்கிறேன், அந்த காலத்தை மீறி செல்ல முடியாது அப்படின்றார். அப்போது பீமன் கேட்குறான், இந்த யுகங்களின் கால அளவு, அந்த ஒவ்வொரு யுகத்திலும் இருக்கின்ற ஆச்சாரங்கள், அதை பற்றியெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்றான்.
இந்த யுகங்களை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு பீமன் கேட்ட உடனே ஹனுமன் சொல்கிறாரு, எந்த யுகத்தில் தர்மம் நிலை பெற்று இருக்கின்றதோ அதுதான் கிருத யுகம், அதுதான் இருப்பதிலேயே சிறந்த யுகம். அந்த யுகத்தில் தர்மங்கள் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது, பிரஜைகளுக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. இந்த கிருத யுகத்தில் தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் இப்படி யாருமே இல்லை அப்படின்றார். வாங்கிறதும் இல்லை, விற்பதும் இல்லை அப்படின்றாரு. இந்த ருக், யஜூர், சாம வேதங்கள் அதுவும் இல்லை அப்படின்றாரு. மனிதர்களுக்குரிய உழைப்பும் தேவையில்லை அப்படின்றாரு. அந்த யுகத்தில் நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த பயன் கை கூடுவதாக இருந்தது. சந்நியாசம் அது மட்டுமே இந்த கிருத யுகத்தில் தர்மமாக இருந்தது. அந்த கிருத யுகத்தில் வியாதிகளே கிடையாது. இந்த அசூயை, அழுகை, அகங்காரம், கபடம் இது எதுவுமே கிடையாது. சோம்பல் கிடையாது, விரோதம் கிடையாது, கோள் சொல்லுதல் கிடையாது, பயம் கிடையாது, பொறாமை கிடையாது, மாச்சரியம் கிடையாது. அந்த யுகத்தில் அந்த பரமாத்மா நாராயணர் வெண்ணிறமுள்ளவனாக இருந்தார். இந்த கிருத யுகத்தில் தர்மமானது அந்த 4 கால்கள் உள்ளதாக இருந்தது. இப்போ அதே மாதிரி திரேதா யுகத்தை பற்றி நான் சொல்கிறேன் கேளு. இந்த திரேதா யுகத்தில் யாகம் நடக்கிறது. தர்மம் ஒரு காலை இழக்கிறது, அதாவது 3 காலில் நிற்குது. அந்த யுகத்தில் அச்சுதர் முதல்ல கிருத யுகத்தில் வெண்ணிறமாக இருந்தார்னு பார்த்தோம் இல்லையா, இந்த யுகத்தில் சிவப்பு நிறமாகின்றார். மனிதர்கள் அந்த சத்தியத்தின் பாதையிலேயே செல்கின்றார்கள். யாகம் இந்த மாதிரியான கர்மங்கள் இதெல்லாம் முக்கியம்னு கருதினார்கள். திரேதா யுகத்தில் மனுஷர்கள் காரியம் செஞ்சாதான் பயனை அடையலாம் அப்படின்னு நினச்சி அந்த கிரியைகள், கொடை இதில் மட்டுமே பயனை அடைந்தார்கள். அது மட்டும் இல்லை, தவம், தானம் இதையே முக்கியம்னு நினச்சி தர்மத்திலிருந்து அவர்கள் தவறவில்லை. ஆனால் துவாபர யுகத்தில் அந்த தர்மத்துக்கு 2 கால்கள் குறைகின்றது. அப்போது 2 கால்களில் நிற்கின்றது அப்படின்னு அர்த்தம். இங்கே விஷ்ணுவானவர் பொன்னிறத்தை அடைகிறார். வேதம் கூட 4 விதமாகிறது. அதனால் சிலர் 4 வேதம் உள்ளவர்கள், சிலர் 3 வேதம் உள்ளவர்கள், சிலர் 2 வேதம் உள்ளவர்கள், சிலர் 1 வேதம் உள்ளவர்கள், அப்படியே சிலர் வேதம் இல்லாதவர்களாகவும் ஆகிறார்கள் அப்படின்றாரு ஹனுமன். இந்த யுகத்தில் அந்த புத்தியுடைய சக்தி அது குறைஞ்சு போனதுனால ஒருத்தரும் சத்தியத்தில் முழுமையாக நிலை பெற்று இருக்கவில்லை அப்படின்றாரு. இப்படி சத்தியத்தின் பாதையிலிருந்து தவறின அவங்களுக்கு பலவிதமான நோய்கள், உபதிரவங்கள் இதெல்லாம் உண்டாகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தவம் செய்கின்றார்கள். ஒரு சிலர் இந்த உலகத்தில் அந்த சௌகரியங்களை அடைவதற்கு, இந்த இன்பத்தை அடைவதற்கான பொருட்களை வேண்டும் அப்படின்னும், ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டும் அப்படின்னும் கூட யாகங்களை செய்கின்றார்கள். ஆனால் பீமசேனா இந்த கலியுகம் இருக்குப்பார், அதில் தர்மம் ஒரே ஒரு காலுடன் நிற்கின்றது அப்படின்றார். இந்த யுகத்தில் அந்த கேசவர் கருப்பு நிறமாகின்றார் அப்படின்றார். இந்த யுகத்தில் தான் வேதங்கள், ஆச்சாரங்கள், அப்படியே தர்மங்கள், யாகங்கள் இப்படி எல்லாமே இல்லாமல் போயிடுது. வியாதி, அதுக்கப்புறம் கோபம், உபதிரவங்கள், மனோவியாதிகள், பசி இதெல்லாம் இந்த கலியுகத்தில் ரொம்ப அதிகமாக உண்டாகின்றது அப்படின்றார். இப்படி யுகங்கள் செல்ல செல்ல தர்மம் குறைஞ்சிட்டே வருது. தர்மம் குறைய குறைய உலகமும் குறைகிறது. அந்த உலகம் குறையும் பொழுது அந்த உலகத்தை நடைபெற செய்கின்ற தர்மம், ஞானம் இதெல்லாமும் குறைகின்றன. இது அடுத்து வரப்போகின்றது கலியுகம் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். எல்லாத்தையும் சொல்லிட்டு, யுகங்களை பற்றி நீ என்கிட்ட கேட்டதுனால நான் இதையெல்லாம் உனக்கு முழுமையாக சொல்லியிருக்கேன், உனக்கு நல்லது உண்டாகட்டும், நீ திரும்பி போகலாம் அப்படின்றார். இப்போ என்ன பண்ணுறான் பீமன்? விடமாட்டேன்றான். இல்லை, உங்களுடைய அந்த முழுமையான உருவத்தை பார்க்காம நான் என்ன ஆனாலும் சரி இங்கேருந்து போக மாட்டேன். நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணலாம், அதுக்கான தகுதி எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா தயவு செஞ்சு உங்களுடைய அந்த ரூபத்தை காட்ட வேண்டும் அப்படின்றார். இதை கேட்ட உடனே ஹனுமன் சிரிச்சிட்டு அந்த கடலை தாண்டும் போது எப்படி ஒரு ரூபம் எடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூபத்தை எடுக்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய அந்த தேகம் உயரத்திலையும் அகலத்திலையும் ரொம்ப பெரிதாக வளர்கின்றது. அந்த வாழைக்காடு, மலை அதையெல்லாம் மறைத்து கொண்டு வளர்கின்றது. அப்படி ஒரு பெரிய உருவம் வந்த உடனே ஹனுமன் நிற்கிறார். அவர் அப்போ பீமனை பார்த்து சொல்கிறார், இது அந்த முழு உருவம் கிடையாது,
அதுக்கு மேலே நீ பார்க்கவும் முடியாது. இப்போது அந்த சரீரத்தை பார்க்க முடியாமல் பீமன் வந்து ஹனுமனை வணங்கி கூறுகிறான், இல்லை இந்த மிகப்பெரிய பரிமாணம் இதை நான் பார்த்தேன், இப்போ வந்து நீங்களே உங்கள் உருவத்தை நீங்கள் சுருக்கி கொள்ளுங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மலை போன்ற இந்த சரீரத்தை பார்க்கறதுக்கு கூட நான் சக்தி இல்லாதவனாக இருக்கேன். ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த ராமர் அவர் எதுக்கு வந்து அந்த ராவணனை அவரே எதிர்த்து போகணும்? நீங்கள் ஒத்தரே வந்து அந்த ராவணனை தோக்கடிச்சிருக்க முடியாதா? இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்குறான் பீமன். அப்போது அதுக்கு ஹனுமன் சொல்கிறாரு, நீ சொல்கிறது உண்மைதான். அந்த ராட்சசன் வந்து எனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ராவணனை நான் கொன்று இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ராகவனுடைய கீர்த்தி என்ன ஆகுது? அதனால தான் நான் அதை பண்ணலை. பெரிய வீரரான அந்த ராமர் அவர் அந்த ராவணனை கொன்று சீதையை வந்து அந்த சிறையிலிருந்து மீட்டு வந்தார். இதை சொல்லிட்டு ஹனுமன் பீமனுக்கு சொல்கிறார், இதுதான் அந்த சௌகந்திய வனத்துக்கு போகும் வழி. அந்த யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவங்களால் பாதுகாக்கப்படுகின்ற அந்த குபேரனுடைய உதயானத்தை நீ பார்ப்பாய். அதே மாதிரி அவனுடைய பலத்தினால நீயே போயிட்டு அந்த பூக்களை எல்லாம் பறிக்காதே. மனுஷன் தேவதைகளை முக்கியமாக பெருமைப்படுத்த வேண்டும், பூஜிக்க வேண்டும். அதனால அவசரப்படாத. இப்போ ஹனுமன் அவருடைய உருவத்தை சுருக்கி கொண்ட பிறகு பீமனை கட்டி தழுவுகின்றார். இப்போ பீமனுக்கு ஆஹா எனக்கு நிகரான பலசாலி இல்லை அப்படின்ற ஒரு பெருமை உண்டாயிற்று. இப்போ ஹனுமனுக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் வருகின்றது. இப்போ நீ தங்கியிருக்க இடத்துக்கு போ, எப்போவாச்சும் சந்தர்ப்பங்களில் என்ன வந்து நீ நினச்சிக்கோ. ஆனால் ஒன்று, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு யாருக்கும் சொல்லாத. இந்த குபேரனுடைய அரண்மனையிலிருந்து தேவஸ்திரீகள் கந்தர்வ ஸ்திரீகள் அவங்கெல்லாம் வரக்கூடிய நேரம், அதனால் நீ கிளம்பு அப்படின்றாரு. உன்னோட கூடி எத்தனை காலத்துக்கு பிறகு ஒரு மானிட ஸ்பரிசத்தை நான் அனுபவிக்கிறேன். நீ என்னுடைய சகோதரன் அப்படின்றதுனால என்கிட்ட நீ ஒரு வரம் கேளு. ஹஸ்தினாபுரத்துக்கு போயிட்டு அந்த அற்பர்களான திருதராஷ்டிர புத்திரர்களை கொல்லணும் அப்படின்னா நான் உடனே உனக்கு அந்த வரத்தை தருவேன். கல் எடுத்து அந்த ஹஸ்தினாபுர பட்டணத்தையே நொறுக்கணும் அப்படின்னாலும், இல்லை அந்த துரியோதனனை கட்டி இழுத்துட்டு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னாலும் என்ன வேணுமோ சொல்லி நான் அதை செய்கிறேன் அப்படின்றார் ஹனுமன். இப்போ பீமன் சொல்கிறான், உங்களை மாதிரி ஒரு சகோதரன் அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பலத்தினாலேயே வந்து நாங்கள் எல்லா சத்துருக்களையும் ஜெயிப்போம். அதன் பிறகு பீமன் ஹனுமன் வந்து இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அதனால் அந்த வழியாக போகாமல் இந்த பக்கம் சௌகந்திய வனம்னு சொன்னார் இல்லையா, அந்த சௌகந்திய வனத்தை நோக்கி நடக்கின்றான். மீண்டும் அடுத்த பகுதியில் வணக்கம்.